கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் நாம் பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டோம். ஏன் தீர்மானம் போட்டோம்? அம்மா அவர்கள் மீது நாம் வைத்திருந்த அன்பு, உயிர் பிடிப்பு என்றைக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற அந்த உயர்ந்த உச்சபட்ச மரியாதை மாண்புமிகு அம்மாவுக்கு தந்து, அதையும் இந்த பழனிசாமி பொதுச் செயலாளர் பிறகு பொதுக்குழு கூட்டி நீக்கிட்டு தாந்தே பொதுச் செயலாளர். எவ்வளவு ஒரு கல்லஞ்சம் இருக்கு! புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நாம் தந்த உச்சபட்ச மரியாதையை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி யார்? அந்த கேள்வி தொண்டர்களுக்கு இருக்கு. சரி, இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வேணா போட்டியிடலாம். தொண்டர்களுக்கு தந்த உரிமை, அந்த தேர்தலுக்கு யார் வேணும் ஒரு சாதாரண தொண்டர் நிலை இருக்க தொண்டர்களோட உறுப்பினர்களோட போட்டியிடலாம் என்ற நிதியை புரட்சி தலைவர் வச்சிருந்தார். இப்ப என்ன நிலைமை? பொதுச் செயலாளர் பதவிக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா? 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா? தலைமை கழகத்தினுடைய பதவியில 5 வருடம் இருக்க வேண்டுமா? இது என்ன விந்தையான பிரிவு! அந்த பதவிக்கு போட்டியிடுறதுக்கு சாதாரண தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி யார்? அந்த பதவிக்கு யார் போட்டியிட முடியும்? சாதாரண தொண்டர்கள் போட்டியிடும் அந்த பதவிக்கு விட்டாதார்கள், மிராசார்கள், ஜமீன்தார்கள், ராஜா பரம்பர்கள் அங்கேதான் போட்டியிட முடியும். யார் போட்டியிட முடியும்? நம்ம தங்கமணி, வேலுமணியெல்லாம் போட்டியிடலாம். நம்மள தொண்டர்களை போட்டியிட முடியுமா? யாராலும் போட்டியிட முடியும். ஆக திட்டமிட்டு இந்த கட்சியை அபகரித்து கபலீகரம் செய்து தன் இரும்பு பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சர்வாதிகாரி ஒரு அரசியல் கட்சியில் நம் கண் முன்னே ஒரு சர்வாதிகாரி உருவாயிருக்கு என்று சொன்னால் அது திரு எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாரும் இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. அவரை அந்த பதவியில் இருக்க விடலாமா? அதற்காகத்தான் நம்முடைய இந்த யுத்தம். மீண்டும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் உங்களுக்கு தர வேண்டும். இன்றைக்கு நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நாளைக்கு இந்த மேடையில் வந்து முன்வரிசையில் நீங்கள் உட்கார்கின்ற காலம் வர வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கனவு. அதுதான் கனவு. அதனால்தான் ஏழை எளிய மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற இரு தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு வலம் வந்தார்கள். எந்த தேர்தலும் அவர்கள் கண்டது வெற்றிதான். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தோல்வி ஏற்பட்டால் அடுத்த தேர்தலில் அந்த தோல்வியை கீழே விழ செய்து வெற்றி கொள்வார்கள். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், தோல்விக்கு மேல 8 தோல்வி, 9வது தோல்வியா நீ பொதுச் செயலாளர். நீ எப்படிதான் இந்த கட்சி யாரு? நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி ரூம்ல போய் சொன்னேன், நான் பதவி ஏற்றுட்டு அவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்னு அந்த கன்றாவியே கேட்கிறேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி புரட்சி தலைவர் அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருந்தது, மக்கள் விரும்புகின்ற ஃபேஸ். அம்மா அவர்களுக்கும் அந்த மக்கள் ஃபேஸ் வேல்யூ இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு லீடர், மாஸ் லீடரா இருந்தார். அகில இந்திய அளவில் போற்றப்படுகின்றார். மாண்புமிகு அம்மா அவர்களும் அகில இந்திய ரீதியில் போற்றப்படுகின்ற தலைவராக இருந்தார். பழனிசாமி அவர்களே, நீங்களும் ஆசிரியர் இல்லை, நானும் ஆசிரியர் இல்லை, உங்களுக்கு பேச வேலை இல்லை, எனக்கு பேச வேலை இல்லை. அதனால கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நடந்தது கடந்த காலங்களில். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உரிமைகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் உயிரோட்டமுள்ள இயக்கமாக காப்பாற்றிய தொண்டர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு, தமிழக மக்களுக்கு மீண்டும் அந்த உரிமையை மீட்டெடுத்து தொண்டர்களிடம் வழங்குகின்ற மீட்பு குழுவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு அதுக்கு மாவட்டங்கள் தோறும் எங்களுடைய பயணத்தை உங்களிடம் அந்த விவரங்கள் எல்லாம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தல் வருது.
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கூட்டணி அமைக்கின்ற ஒரு நிலை ஏற்பட போகிறது. அந்த ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய அமைப்பிற்கு கட்டமைப்பு தேவை. எப்படி கழகத்தை கீழிருந்து மேல் வரை கழக அமைப்பு ரீதியான பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை நியமனம் செய்தார்கள், தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல நம்முடைய மீட்பு குழுவிற்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி அமைப்புகளில், பேரூராட்சி அமைப்புகளில், நகராட்சி அமைப்பில், மாநகராட்சி அமைப்புகளில் அத்தனை நிலைகளிலும் எப்படி கழகத்தின் அத்தனை நிலைகளிலும் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இருந்தார்களோ அதே போல இப்பொழுது நாம் அனைத்து நிர்வாகிகளையும் தேர்வு செய்யப்பட வேண்டும். மாவட்ட கழகத்தின் செயலாளரை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற நிர்வாகிகள் 60% பேர் கொடுத்திருக்காங்க, தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 40% இருக்குது. இன்னும் 20 தினங்களில் நீங்கள் 100 நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என்றால் பூத் கமிட்டி உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பூத்திற்கும் குறைந்தபட்சம் 18 பேர், அதிகபட்சம் 25 பேர் கொண்ட உறுப்பினர்களை தேர்தல் பணிகளை செம்மையாக கடமையாற்றுவர்களை உறுப்பினராக தேர்வு செய்யப்படும். இப்படியெல்லாம் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து நின்று சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வெற்றி வருவதற்கு எந்த கட்சியிலும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலை ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசியவங்க சொன்னாங்க, அடுத்து ஆளப்போகிறது நாம் தான் என்று. உண்மையாக சொல்கிறேன், இந்த கட்டமைப்புகள் நாம் முறையாக அமைத்து நாம் வெற்றி பயணத்தை மேற்கொண்டால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்ற நிலை தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்கள் ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். அவர் சொன்னதை செய்கின்ற அவர் சொன்னபடி 25 லட்சம் ரூபாயை தேர்தல் நிதியாக இன்றைக்கு எங்களிடம் வழங்கியிருக்கிறார். இதுதான் நம்ம இந்த மீட்பு குழுவுக்கு முதல் போனி முதல் வரவு. அவர் ராசியானவர். அவர் கையில இருந்து இன்னைக்கு 25 ரூபாய் வாங்கியிருக்கிறார். மல நிறைய நிதி சேருகின்ற வாய்ப்பு இன்னைக்கு அவரால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, அதையும் நம்முடைய அண்ணா பிறந்த இந்த புண்ணிய பூமியிலிருந்து நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். சாதாரண ஏழை குடும்பத்தில், நெசவாள குடும்பத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல், இந்திய மக்கள் மட்டுமல்லாமல், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய இதயங்களையும் ஈர்த்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. அந்த புண்ணிய பூமியில் இன்றைக்கு நீங்கள் முதல் வரவாக 25 லட்சம் ரூபாய் நம்முடைய அருமை சகோதரர் ரஞ்சித் குமார் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதி பல மடங்காக பெறும். அத்தனை நிதியும் தொண்டர்களுக்குத்தான் பயன்படும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய ரஞ்சித் குமார் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அவர் கேட்டேன், நான் என்னங்க சாப்பாடு மேடையில பேசும்போது சொன்னீங்களே அவங்க அரிசி உணவு, அண்ணே 5 மந்தி முடிஞ்சிருச்சுன்னு 6வது மந்தி நடந்துருக்குன்னு சொன்னாங்க. சரி விடுங்க, பந்திக்கு போகாம எங்களுடைய பேச்சை முழுமையாக கேட்டு உட்கார்ந்து இந்த பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து நன்றி வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.